ஈஸ்வரா குருதேவா என்பதின் பொருள் இந்த பூமியானது வெப்பகாந்த சக்தி அதீதமானதால் சுழலும் பொழுது வருகின்ற சப்தம் ஓ என்று சப்தத்தை வெளிப்படுத்தி இம் என்று இந்த பூமியில் அடங்குகின்ற பகுதி நடுமையம். சாமி உபதேசம் கொடுக்கும் பொழுது ஏதோ ரீல் சுற்றிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தெரியும். நானும் அப்படி இருந்தேன். ஆனால் உள்ற போதான் ஏதோ சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? அவர் சொல்கிறதும் நமக்கு புரிய மாட்டேங்குது. சில விஷயங்கள் புரியுது அப்படின்னு உள்ளே போய் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள போய் பார்க்கும்போது தான் அதனுடைய உண்மை பொருள் விளங்குகின்றது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதெல்லாம் நமக்கு தேவையா? இப்போ இந்த விநாயகர் தத்துவத்தில் இந்த பரம்பொருளை பற்றி நாம் ஏன் தெரிஞ்சுக்கணும், எதுக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒன்று இப்படி கொஸ்டின் வரும். இந்த மனித உடல் எவ்வாறு வந்தது, இந்த மனித உடலை எவ்வாறு பெற்றோம், நாம் எங்கே செல்ல வேண்டும், இப்பிறவிக்கு பிறகு எங்கே செல்ல வேண்டும், உடல் அழிகின்றது, உணர்வுகள் மாறுகின்றது, மாறிய உணர்வுக்கு ரூபம் பெறுகின்றோம், நேற்றைய செயல் இன்றைய சரீரம், இன்றைய செயல் நாளைய சரீரம். ஆக அந்த சப்தரிஷி மண்டலத்தில் பேரானந்தமான நிலையை நாம் வாழ வேண்டும் என்பதற்காக தான் இதையெல்லாம் வழிவகுத்து கொடுத்தவர் அகத்திய மாமகரிஷி. இதை சர்க்குரு ஞானவருக்கு காட்சிபூர்வமாக காண்பித்து அதை மிக தெளிவாக ஒரு பாமரனும் அறியாமை என்ற இருளை நீக்கி மெய்ப்பொருளை காண வேண்டும் என்ற பேரவா கொண்டு வெளிப்படுத்திய அந்த மெய்ஞானம். மகிழ்ச்சி. ஆக இந்த இப்பொழுது ஏன் இவ்வளோ லேட்டாக நான் இதை பதிவு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், இந்த வாழ்க்கையில் இவ்வளோ சந்தர்ப்பங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். எப்பயாச்சும் அதுக்காக கொஞ்சம் டைம் ஒதுக்கி அது என்னன்னு தான் கேட்போமே. ஏன்னா ஆசைப்பட்டால் தான் கேட்க முடியும். ஆசைப்படாமல் கேட்க முடியாது. என்னடா உபதேசம் அப்படின்னா, அந்த உபதேசத்துக்குள்ளே எவ்வளோ விஷயம் இருக்குது. உபநிடதங்கள் எத்தனையோ நிலைகளில் எத்தனையோ காப்பியங்கள், இதிகாசங்கள், புராணங்கள் எல்லாம் வருது. அதெல்லாம் படிக்கிறோம் உட்காந்து. சாமி சொல்கிற அந்த மெய் ஞானத்தை எத்தனையோ மகான்கள்லாம் வந்தாங்க. வள்ளலார் வந்தார், பாடலாக எழுதி வச்சார். இல்லைன்னா அரசர்கள் ஒரு வழி பண்ணி விட்டுருவாங்க, கொன்னுடுவாங்க. ஓப்பனாக சொன்னால் கொன்னுட்டாங்க. பல பேரை ஆதிசங்கரையும் நீர் சமாதி பண்ணி விட்டாங்க. நாம் ஏன்ப்பா அந்த சப்ஜெக்ட் போகணும், விடுங்க அதை.
அதனால் மெய்ஞானத்தை வெளிப்படுத்துகின்ற தன்மையானது அரசனுக்கு உதவாது. அரசன் ஆளுமை கொண்டவன், அடக்கி ஆளக்கூடியவன். ஒரு நாடு, அதில் ஒரு அரசன் என்று இருப்பவன் தனக்கு கீழ் அடிமையாகவே இருக்க வேண்டும். நீ என்னத்தை வேணாலும் குடிச்சிக்க, போதையை குடிச்சிக்க, எதை வேணாலும் குடிச்சிக்க, எப்படி வேணுமாலும் சல்லாபம் பண்ணிக்க, எது வேணுமாலும் பண்ணிக்க, எனக்கு நீ கடமை செய்பவனாக இருக்க வேண்டும். நான் சொல்கிறத நீ கேட்குற மாதிரி இருக்கணும். இதெல்லாம் அரச உணர்வு. இந்த அரச உணர்வு அரசர்களே மிக நல்லவர்களும் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அந்த எல்லாத்தையும் அறிந்து அதனுடைய தன்மைகளை எல்லாம் உணர்ந்து நீக்கி அந்த மெய்ப்பொருள் என்ற பதத்தை அடைய வேண்டும் என்ற நிலையில் சென்றவர்களும் உண்டு. அதுபோல் வந்தவர்கள் தான் ஏன்னா நம்மளுடைய சாமியும் என்னென்னா அரசனாக இருந்தவர் தான். அரசனாக இருந்தவர் தான் நம்மளுடைய சாமியும். சரி, நம்முடைய சர்க்குரு அபிராமி பட்டர், நமது சாமி சரபோஜி மன்னர். எல்லாரும் அறிந்தது தான், இருந்தாலும் திரும்ப சொல்கிறேன், தெரியாதவங்களும் தெரிஞ்சுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் சூட்சமத்தில் உணரக்கூடிய. துருவ நட்சத்திரங்கிறது எங்கெங்க இருக்குது? துருவ நட்சத்திரத்தை தியானம் பண்ண சொல்கிறீங்க. தியானம் என்பது நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகிறாய். நீ அதை எண்ணு, சாமி சொல்கிறத எண்ணு. தாய் தந்தையை முதல் தெய்வமாக வணங்கு. தாய் தந்தையின் ஆசையை சூட்சமத்தில் முதல்ல பெறு. உன்னுடைய உயிரை கடவுளாக போற்று, வணங்கு. புருவ மத்தியில் தான் உயிர் இருக்குது, அதை வணங்கு. எங்கெங்கேயோ போய் தேடிட்டு இருக்கோம் கடவுளை. நமக்குள்ளே இருக்கிற கடவுளை நாம் உணர்ந்தோமா? அதை மதிக்கின்றோமா? இந்த உடலை நாம் ஆலயமாக மதிக்கின்றோமா? இந்த ஆலயத்தை நாம் சுத்தமாக வச்சுக்கிட்டாதான் அதில் தெய்வம் குடிகொள்ளும். நோய் அதிகமாகிட்டுன்னு சொன்னால் தியானமே பண்ண முடியாது. பசி அதிகமாக இருந்ததுன்னா தியானம் பண்ண முடியாது. தூக்கம் அதிகமாக இருந்ததுன்னா தூக்கத்தில் தியானம் பண்ண முடியாது. ஆக என்னன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் இதை பொறுமையாக, ஏன்னா இப்போ கொஞ்சம் ஸ்பீச் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துட்டேன். 8 நிமிஷம் ஓடிட்டு இது இப்போ வந்துடுறேன். அகத்தியமா மகரிஷி அருளிய விநாயகர் தத்துவம் 4 இந்த பகுதியை நாம் இப்போ பார்க்க போகிறோம். பொறுமையாக பாருங்கள். புத்தகத்தை தபோவனத்தில் இருந்து புத்தகத்தை வாங்குங்க. முதல்ல உயிரை கடவுள் புத்தகம், அடுத்தது விநாயகர் தத்துவம், அடுத்தது முருகனும் போகணும். இப்படி வரிசைப்படுத்தி இந்த 3 புத்தகத்தையும் கண்டிப்பாக எல்லா அன்பர்களும் அதில் என்னதான் சொல்லியிருக்கு அப்படின்ட்டு உட்காந்து படித்து அதை பண்ணுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, உலகத்தோடைய தன்மைகள், இன்றைக்கி இருக்கிற உலகம் நாளை இல்லை. எப்போ எது வேணாலும் நடக்கலாம். ஆனால் உயிர் மட்டும் அழியாது. உலகம் சூரியனே அழியக்கூடிய தன்மையில் இருக்குது அப்படிங்கிறாங்க. பூமியும் அந்த நிலையில் இருக்குது. எல்லாம் அழியும், ஆனால் உயிர் அழியாது. அப்போ அந்த உயிருக்கு துணை துருவ நட்சத்திரம்தான், சப்தரிஷி மண்டலம்தான். சரிங்களா? விட்ற போயிடலாம். ஓம் ஈஸ்வரா குரு தேவா. பொறுமையாக இந்த கேட்டுக்கிட்டு இருந்தவங்க, இதை கேட்க போகிறவங்க, இந்த புத்தகத்தினுடைய தன்மைகளை கேட்க போகிறவங்க, புத்தகத்தை வாங்கி படிக்க போகிறவங்க அனைவரும் சாமியம்மா சர்க்குருதேவரின் நல்லாசியும் அவரவர் தாய் தந்தையின் நல்லாசியும் அவரவர் பெற்று, அகத்திய மாமகரிஷி நற்சக்தியை பெற்று, துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பெற்று, சப்தரிஷி மண்டலங்களின் பேரருள் பெற்று, எல்லா மகரிஷிகளின் நற்சக்தி பெற்று, நமது வாழ்க்கையில் அறியாது சேர்ந்த தீய வினைகள், சாப வினைகள், பாவ வினைகள், பூர்வ ஜென்ம வினைகள் அனைத்தும் மகரிஷி நற்சக்தியால் நீங்க பெற்று, நாம் அனைவரும் உடல் நலம், உடல் பலம், மனநலம், மனபலம், தொழில் வளம், செல்வம், சொல்வாக்கு பெற்று, குடும்ப ஒற்றுமையுடன், மனமகிழ்ச்சியுடன், சிந்தித்து பொருளறிந்து வழியறிந்து செயல்படும் ஞானமும் சக்தியும் பெற்று,
செய்யும் தொழில்கள் எல்லாம் செழித்து வளர்ந்து என்றும் 16 என்ற ஏகானந்தமான வாழ்க்கை வாழ்ந்து இப்பிறவியின் நிலையான பிறவியில்லா நிலையை பெறுவோம். இப்பொழுது நாம் உள்ளே செல்வோம். இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது அகத்திய மகரிஷி அருளிய விநாயக தத்துவம் பகுதி 4. ஆதிசக்தி பரமசிவனாக மாறும் நிலை. ஆதிசக்தி பரமசிவனாக மாறும் நிலை. ஆதியிலே பேரண்டத்தின் ஆற்றல் மிக்க சக்தியை இப்படி பல ஆற்றல் மிக்க சக்திகள் ஒன்றுடன் ஒன்று அந்த அடர்த்தியான மேகத்துக்குள் மோதும் நிலை வரும்பொழுது ஏற்படும் வெப்பத்தினை கவர்ந்து அதற்குள் நீராக வடியும் தன்மை பெறுகின்றது. அந்த நீராக வடியும் சத்தின் தன்மைக்குள் பல உணர்வின் சத்துக்களை எடுத்து கொண்டது போன்று இப்பொழுது நாம் பூமியிலே பார்க்கின்ற பல உலோக சத்துக்கள், பாறைகள், பலவிதமான பாறைகள் ஆதியிலே தோன்றிய அந்த ஆதிசக்திக்குள் பல அணுக்கள் உருவாகி அது தனித்து நின்றாலும் நீராக அந்த மேகங்கள் ஆனபின் அந்த நீரின் சத்து ஒன்றாக சேர்ந்து எடை கூடுகின்றது. அவ்வாறு கூடி பேரண்டத்தில் அது இறங்குமுகமாக நகரும் சக்தி பெறுகின்றது. ஆக நகரும் பொழுது அதன் அருகில் இருக்கக்கூடிய பல அணுக்களை தனக்குள் விழுங்குகின்றது. பலவிதமான அணுக்கள் பலவிதமான உணர்வுகளுடன் மோதி அந்த அணுக்கள் பல உணர்வு கொண்ட அணுக்கள் நீருக்குள் கலப்பதினால் அதற்குள் ஏற்படுத்தப்பட்ட சத்தின் தன்மை கொண்டு பேரண்டத்தில் அந்த நீரான சத்து அது வேகமாக நகரும் தன்மை வருகின்றது. அதன் அருகில் இருக்கக்கூடிய அணுக்களுடன் மோதும் பொழுது அந்த மோதலின் தன்மை கொண்டு மீண்டும் அந்த நீரான சத்துக்கள் வெப்பமாகி நீரான சத்துக்கள் ஆவியாக மாறி, ஆனால் அணுக்களின் தன்மை ஒன்றுடன் ஒன்று கலந்து
அது தான் வரும் பாதையிலே பற்பல அணுக்களை விழுங்கி தனக்குள் இணைத்து அதில் ஏற்படும் வெப்பத்தின் நிலைகள் கொண்டு எடை கூடி ஒரு பொருளாக மாறுகின்றது. இதுதான் பரம்பொருள். ஆதிசக்தி பரம்பொருளாக மாறி அந்த பரம்பொருள்தான் பரமசிவம் என்று அன்று அகத்திய மகரிஷி இதற்கு பெயரிட்டு அழைத்தார். இதைத்தான் தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று பாடல்களில் பாடுகின்றோமோ, அத்தகைய தென்னாட்டில் முதல் மனிதனாக தோன்றிய அந்த மனிதன்தான் இந்த பேரண்டத்தில் உருவான அந்த உருவின் சக்தியை மனிதனான பின் தன் உணர்வுக்குள் அகத்துக்குள் அகமறிந்து அந்த அகத்தின் உண்மை நிலையை அறிந்து உணர்ந்தவன்தான் அகத்தியர். அவர் காட்டிய அந்த நிலைதான் தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று சொன்னது போன்று அங்கே ஆதிசக்தியான இந்த நிலைகள் பல சக்திகள் ஒன்று சேர்ந்து ஒரு பரமாக, ஒரு எல்லையாக உருவெறுகின்றது. பல சக்திகள் ஒரு பொருளாகும் பொழுது அதற்கு பெயர் பரமசிவம். சிவம் என்பது திடப்பொருள், சக்தி என்பது சூட்சமமாக செயல்படும் நிலை. இதை போன்று பரம்பொருள் என்றும் பரமசிவம் என்றும் பெயர் வைத்தார். அன்று ஆதிசக்தியின் தன்மை அது ஆவியாகி அது ஒரு பேரண்டத்தில் பரமாக எல்லையே இல்லாத ஒரு நிலையில் ஒரு எல்லையாக உருவான சக்திதான் பரம் என்று ஒரு எல்லையாக உருவெற்றது என்றார். பரமசிவம் என்று ஒரு உருவாக்கும் சக்தியாக தோன்றியது என்ற நிலையை அன்று அகத்திய மகரிஷி இதற்கு பெயர் வைத்து அழைக்கின்றார். இதை போன்று பேரண்டத்தில் சுழன்று ஓடிக்கொண்டே இருக்கும் இந்த பரம்பொருளுக்குள் அது எடுத்துக்கொண்ட உணர்வின் ஆற்றலும் அது எடுத்துக்கொண்ட வெப்பகாந்தமும் அந்த ஆற்றலுக்கு தக்கவாறு பேரண்டத்தில் இந்த பரம்பொருளானது நகர்ந்து ஓடும் பொழுது அதனால் ஏற்படக்கூடிய வெப்பமும் அதன் சுழற்சியாலே பேரண்டத்தில் இருக்கக்கூடிய பல உணர்வின் அணுக்களை தனக்குள் கவர்ந்து இழுத்து அந்த பரம்பொருளான நிலைகள் வளர்ச்சி பெறுகின்றது. அவ்வாறு வளர்ச்சி பெற்றதைத்தான் கோள்கள் என்று நாம் இன்று அழைக்கின்றோம் அல்லவா? ஆரம்பத்தில் நாம் சொல்லியிருந்தபடி பல உணர்வுகள் சத்துக்கள் கொண்ட அணுக்கள்
பல ஆயிரம் சத்துக்களின் நிலைகள் கொண்ட ஒரு அணு பல ஆயிரம் சத்துக்களின் நிலைகள் கொண்ட ஒரு அணுவின் தன்மை விளைந்தால் அந்த அணுவின் தன்மை இந்த பரம்பொருளுக்குள் முதலில் சிறிதளவு தனக்குள் கலந்திருந்தாலும் இவ்வாறு அதனதன் விழுங்கிய பல அணுக்கள், பல கோடி அணுக்கள் இப்படி பற்பல விதமான பல சத்தை விழுங்கிய அணுக்கள் இந்த பரம்பொருளாக ஐக்கியமாகி தனக்குள் அது ஒரு திடப்பொருளாகி அது சுழலும் பொழுது, அது விண்வெளியில் ஓடும் பொழுது தனக்குள் எடுத்துக்கொண்ட சுழலும் பொழுது ஏற்படும் வெப்பமும் தனக்குள் அருகில் இருக்கக்கூடிய சத்தின் உணர்வை தனக்குள் கவர்ந்து இழுத்து இணைக்கப்படும் பொழுது ஆரம்பத்தில் அணுக்களாக இருந்தவை அனைத்தும் அதனதன் இனத்தை அது இதனுடன் ஐக்கியமாகி அதனதன் நிலைக்கு ஒப்ப பெரும் பாறைகளாக உருவெறுகின்றது. இப்பொழுது நாம் சாதாரணமாக பூமியிலே இதை போன்ற பல அணுக்கள் அதனதன் விளங்கிய நிலை கொண்டு பூமியிலே படரப்படும் பொழுது எத்தனையோ விதமான மரம், செடி, கொடிகளை நாம் பார்க்கின்றோம். புறத்திலே இதை போன்றுதான் முதலில் இதை போன்றுதான் பரம்பொருளாக போகும் பொழுது பலவிதமான உணர்வின் அணுக்கள் பாறைகளாகவும் உலோகங்களாகவும் பல தாது சத்துக்களாகவும் கோளுக்குள் விளைகின்றது. அவ்வாறு பேரண்டத்தில் ஓடிக்கொண்டு இருக்கப்படும் பொழுதுதான் சுழற்சியின் தன்மையால் அது வளர்ச்சியாகி தனக்குள் இருக்கக்கூடிய வெப்பமும் அதிகமாகி ஈர்க்கும் சக்தியும் அதிகமாகி தான் எடுத்துக்கொண்ட உணர்வின் சத்துக்கள் அனைத்தும் கோளுக்குள் அது ஒன்று சேர்ந்து இணைத்து அது பெரும் கோளாக வளர்ச்சி பெறுகின்றது. இந்த அளவில் ஆதிசக்தி பரம சிவனாக மாறும் நிலை என்ற தலைப்பில் நாம் பார்த்தது நிறைவாகின்றது. அனைவரும் புரியவில்லை என்று விட்டுவிடாதபடி பொறுமையாக இரவு நேரங்களில் புருவ மத்தியில் உணர்வை செலுத்தி கூர்மையாக செலுத்தி கூர்ம அவதாரம் என்ற நிலையில் அறிய வேண்டும், புரிய வேண்டும் என்ற நிலையில் தாய் தந்தையை வணங்கி, ஞானகுருவை வணங்கி, சர்க்குருவை வணங்கி, எனக்கு இது புரிய வேண்டும், நான் அந்த மெய்ப்பொருளை அறிய வேண்டும், மெய்ப்பொருளை அடைய வேண்டும் என்ற இயக்க உணர்வோடு இயங்கி கேளுங்கள், படியுங்கள், மலர் மலம் பெறுவோம், மகிழ்ந்து வாழ்ந்திடும் சக்தி பெறுவோம், பிறவா நிலை பெறுவோம், குரு அருளால் பெறுவோம், உயிரான ஈசனின் குரு அருளால் பெறுவோம். உயிர்தான் குரு. மகிழ்ச்சி சாமிகளே, எல்லாருக்கும் வணக்கம். குரு அருள் பெறுவோம். ஓம் ஈஸ்வரா குரு தேவா. குருவே சரணம், குருவே துணை.